ஹாய் ஹலோ, நான் உங்கள் கவிதா பேசுகிறேன். இன்றைக்கான குட்டி ஸ்டோரிக்குள்ளார போகலாமா? ஒரு ஊரில் ஒரு பொண்ணு இருந்தா. அவள் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவ்னா ரொம்ப சென்சிட்டிவ். அவள் வந்துட்டு சிரிச்சா அந்த உச்சக்கட்டத்துக்கு போவாள், அழுதாலும் அதே உச்சக்கட்டத்துக்கு போவாள். அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு நல்லா தான் படிப்பாள், நல்லா தான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் தான். ஒரு நாள் எக்ஸாமில் ஒரு 20 மார்க்ஸ் கம்மியாக எடுத்திருப்பா. ஸோ அவங்க அப்பா கூப்பிட்டுட்டு ஏம்மா இப்படி பண்ண அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவங்க அப்பா வந்துட்டு எதுவுமே பேசாதனால அவங்க அப்பா கோவம் வந்துட்டு நீ எல்லாம் எதுக்கு இருக்கா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் அவங்க அப்பா கோவத்தில் சொல்லிடுவாங்க. அதுக்கே அவள் வந்துட்டு சூசைட் அட்டம் பண்ண போயிடுவாள். அவங்க அம்மா பார்த்துட்டு கூப்பிட்டுட்டு வந்து அடித்து லைஃப் வந்துட்டு ஒரு தடவை தான், நீ மிஸ் பண்ணால் மிஸ் பண்ணது தான், எது நடந்தாலும் சரி, நானே இல்லை உங்கள் அப்பாவே இல்லைனாலும் நீ உன் லைஃப்பை லீட் பண்ண கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? லைஃப்பில் என்ன நடந்தாலும் சரி, அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை ஃபேஸ் பண்ணி நம்ம முன்னாடி போக தான் பார்க்கணுமே தவிர என்னால் வாழ முடியல, எனக்கு இருக்க பிடிக்கல அப்படின்னு நம்ம எப்பயுமே சொல்லக்கூடாது. இதோடைய இந்த ஸ்டோரி முடியுது. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். பாய்.